காப்புரிமை பேட்டன்ட் செய்திருக்கிறார்கள் என்று. அப்படி உலக அளவில் எனக்கு பேராசிரியர் செல்லும் பொழுது அவர் டைரக்டாக பார்ப்பார்கள், என்ன பேட்டர்ன் பண்ணியிருக்கிறார், என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் என்றுதான் முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதே போன்று இன்றைய பள்ளியில் மாணவர்கள் நிறைய ஒரு புதுவித சிந்தனைகளோடு புதுவித உத்வேகத்தோடு உள்ளார்கள். இவர்களை மாணவர்கள் எப்படி ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர்களாக மாற்ற முடியும் என்று நீங்கள் உங்கள் பணியில் ஒரு சிறிதேனும் ஒரு ஒதுக்கி இதில் ஒரு உங்கள் சிந்தனையை செயல்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் நிறைய ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்க முடியும். அந்த ஆராய்ச்சி என்பது கல்லூரியில் அந்த 3 வருடத்தில் எங்களால் மட்டும் பண்ண முடியாது. அங்கே வந்தவன் மாணவன் வந்தான் எந்த பிரான்ச் எடுத்து என்ன வேலைக்கு போகலாம், எந்த வேலை இவர்கிட்ட கிடைக்கும், அதுக்கு தான் இப்போ கோர்ஸ் படிக்கணும்னு வருகிறார்களே உடைய மாணவர்கள் இதெல்லாம் நாம் தனித்தனம் பெற வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எந்த மாணவன் ஒரு 10% மாணவர்கள் எதிர்கொண்டு உள்ளார்கள். மீதி 90% மாணவர்கள் கல்லூரியில் சேரும் பொழுதே என்ன வேலை கிடைப்பதற்கு என்ன படித்தாலும் தரும் என்று தான் வருகிறார்கள். அதனால்தான் நாம் நமது மாணவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டு வெளிநாட்டு நிறுவனங்களையும் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களையும் மிகுந்த பணக்காரர்களாக்கி கொண்டு நாம் இன்னும் ஏழ்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வி வளர்ச்சி நம் மாணவன் அந்த சிறப்பான செயல்பாடுகளை நமது கல்லூரியில் நமது பள்ளிகளிலேயே நாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் மாணவர்கள் அந்த அறிவினை இங்கேயே பயன்படுத்தி அந்த நாட்டை மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் வல்லரசாகவும் ஆகியதோடு நமது நாட்டை அவர் வல்லரசாகவும் ஆக முடியும், பணக்காரர்களாகவும் ஆக முடியும். அதைத்தான் பள்ளியில் நீங்கள் உங்கள் தொழில் செய்யும் பொழுதே பேசிக் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அதில் மாணவர்களை சிறப்பாக ஈடுபட்டு எந்த மாணவனும் அனைவரும் சிறப்பாக செயல்பட முடியாது. ஒரு மாணவன் அனைவருக்கு தான் சிறப்பாக இருக்க முடியும். நீங்களால் மனப்பாடம் செய்ய வைத்து அனைத்தும் 100 மார்க் எடுக்க வைக்கலாம். ஆனால் அந்த அனைத்தும் நீங்கள் 100 மார்க் எடுக்க வைத்தாலும் அந்த மாணவனுக்கு ஒரு பாடப்பிரிவில் தான் ஒரு சிறப்பான ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த ஒவ்வொரு மாணவனும் ஒரு சிறப்பான ஈடுபாட்டினை நீங்கள் கண்டுபிடித்து உங்கள் பள்ளியில் ஒரு சில மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி அந்த மாணவனுக்கு அந்த உங்கள் பள்ளி காலத்திலேயே அருகிலுள்ள பல்கலைக்கழகம், அருகிலுள்ள கல்லூரி மேற்கொண்டு வேற என்ன ஒரு சிறப்பான பயிற்சி அழைக்கப்பட்டு ஒரு பள்ளிக்கு ஒரு துறையில் ஒரு மாணவியை உருவாக்கினாலே ஒரு பள்ளியில் அதுவே நமது தமிழகத்துக்கு மிக பெருமையாக அமையும். இதை தான் நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று ஆராய்ச்சிக்கு மாணவர்கள் இல்லை நமது நாட்டில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும். ஏனெனில் பெற்றோர்களும் நான் முன்பே கூறியது போல நான் கஷ்டப்பட்டாலும் பரல, என் பையன் படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும்னு தான் அவர்களும் பாதிக்கிறார்கள் வழி அங்கே அவர்களுக்கும் ஒரு வேலை என்று அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய என்ன வேலை என்பது அவர்களுக்கும் தெரியவில்லை. ஆசிரியர் வேலையும் நல்ல வேலை தான், ஆனால் அது வரமாட்டேங்கிறார்கள். ஏன்னா வந்தால் இது போன்று மாணவர்கள் பேச வேண்டும். நாங்களும் முதல்ல ஆசிரியர் வேலைக்கு வர விரும்பவில்லை தான், சூழ்நிலைகள் வந்தது, பிரச்சனைகளை அறிந்தோம், வெற்றி பெற்று படிப்படியாக முன்னேறி துணைவேந்தராக உள்ளோம். அதே போன்று ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். வந்தாச்சு அதே நம்ம கடைசியில் சொல்லிட்டு இருக்க முடியுமா, எனக்கு வேலை பிடிக்கல, எனக்கு வேலை பிடிக்கலன்னுட்டு. ஒன்று பார்த்தா நிறைய பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம நாட்டில் அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடியலையா? அதே போல தான் முடிந்தால் ஒரு மாற்ற முயற்சிகள் மற்ற வேலைக்கு முடியவில்லையா, உங்களை முதல் மனதில் ஈடுபடுத்தி அந்த பணியை சிறப்பாக செயல்பட வேண்டும். நீங்கள் பணியை சிறப்பாக செய்தால்தான் அந்த மாணவன் வாழ்க்கை நல்லாக அமையும். அந்த மாணவன் வாழ்க்கை நல்லாக அமைந்தால்தான் அந்த பள்ளிக்கு பெருமை, அந்த பள்ளியிலிருந்து வரும் மாணவன் கல்லூரிக்கு பெருமை, அந்த கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு பெருமை, அந்த பல்கலைக்கழகம் இந்த ஒரு மாணவனை தயார்படுத்தி நல்ல பேர் பெறும் பட்சம் அந்த தமிழ்நாட்டுக்கும் பெருமை. ஸோ அதனால் கல்லூரியில் மட்டும்தான் பெருமை என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் தயார்படுத்தும் அனுப்பும் மாணவர்கள் தான் கல்லூரிக்கு வருகிறார்கள். பிறந்த உடனே யாரும் நேரடியாக கல்லூரிக்கு வரவில்லை. அது போன்ற ஒரு கல்வி திட்டம் நமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவில்லை. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் சிறப்பாக செயல்படுகிறார்கள், இவரை இன்ஜினியரிங் சேரு, MBBS சேரு என்று அந்த ஒரு முறையாக +1 +2 முடிக்கப்பட்ட மாணவர்கள் கல்லூரிக்கு வருகிறார்கள். ஸோ அந்த முடிக்க வேண்டிய மாணவர்கள் உங்கள் கையில் தான் உள்ளார்கள். இந்த மாணவர்களை செம்மைப்படுத்தும் பொறுப்பு உங்களையே சார்ந்தது. இதுவரை நான் கூறியது கல்வியை பற்றி தான் கூறினேன். இரண்டாவதாக அந்த மாணவரின் ஒழுக்கம். இன்றைய காலகட்டத்தில் மாணவரின் ஒழுக்கம் மிக இன்றியமையாததாக உள்ளது. அந்த அப்பா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஒரே குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை நிறுத்துகிறார்கள், செல்லமாக வளர்த்துகிறார்கள். அவர்கள் வந்து எல்லா பணியும் ஆச்சாரியை கூட்டிட்டு போயிடுவாங்க.
அவர்களை கண்டிப்பதற்கு மனம் கிடையாது. ஏன்னால் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அடிக்கிறதுக்கு சில பேர் அடிக்கிறாங்க, பல பேர் அடிப்பதில்லை. ஆச்சாரியர் கிட்ட சொல்ல ஆச்சாரியர் பேர சொல்லுறது அவங்க அடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இயற்கையாக அந்த மாணவனுக்கு அந்த ஆசிரியரை பார்த்து ஒரு பயம் உணர்ச்சி ஏற்படுகிறது. நீங்கள் அதை போக்கி அந்த மாணவனுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்க வேண்டும். இதே போன்று அந்த மாணவன் கல்லூரிக்கு வரும்பொழுதும் அவன் நன்றாக பயின்று தன் பொறுப்பினை உணர்ந்து இருக்கும் பட்சத்தில் கல்லூரியில் சிறப்பாக செயல்படுகிறான். அப்படி இல்லை, நீங்கள் பள்ளியில் அவனை ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டு ரொம்ப டைட் பண்ணி அனுப்பும் பட்சத்தில் அந்த கல்லூரிக்கு வரும்போது மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்ததை போல் உணர்கிறான். கல்லூரி படிப்பில் அங்கே வரும்பொழுது என்ன ஆகிறது, அந்த ஃப்ரீடம் சுதந்திரம் இருக்கும் பொழுது கேட்பதற்கான யாரும் கிடையாது. முக்கியமாக ஹாஸ்டல் படிக்கும் பட்சத்தில் அந்த பெற்றோர்களும் பள்ளியில் விட்டோம் வாத்தியார் பார்த்துக்கிட்டார். கல்லூரியில் அதே போல் வாத்தியார் பார்த்துக்கிறாங்க. கல்லூரி வாத்தியாரெலாம் பார்க்க மாட்டாங்க மாணவர்களே. கிளாஸில் பார்க்காதோட சரி அவர் வாத்தியார் அவர்களே பார்த்து போயிட்டு இருப்பார். அதனால் பெற்றோர்களும் கல்லூரியில் மாணவனை சேர்ந்த பிறகு மாணவன் ஒழுங்காக படிக்கிறானா, அந்த மதிப்பெண்கள் உண்டா, பள்ளி தேர்வுக்கு அட்டன் செய்கிறானா என்று பார்த்து நீங்கள் தெரிய வேண்டும். இது ஏன் கூறுகிறேன் என்றால், 4 வருடம் முடித்த பிறகு கூட அவனுக்கு அறிவு இருக்கிறது, ஃபெயிலாக இருக்கிற தகவல்கள் அந்த பெற்றோர்களுக்கு தெரியாத உள்ளார்கள். நடக்கிற சூழ்நிலைகள் தான். அந்த மாணவனை பொறுப்போடு வளர்ப்பது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் இந்த பங்கு மிக அதிகமாகவே உண்டு. ஆயினும் எது எப்படி இருப்பினும் ஆசிரியர் பணி என்பது மிக புனிதமானது. ஓரளவிற்கு சில பேர் அந்த புனிதம் குறைந்து கொண்டு தான் வருகிறது. ஆயினும் பல பேரால் அந்த ஆசிரியர் பணிக்கு புனிதமும் அந்த ஒரு கடமை உணர்ச்சியும் நிறைய பேரோடு உள்ளார்கள். அந்த சிவகுமார் நிறைய பாடல்களையும் பாடினார்கள். என்னோட ஒரு பாடலும் இல்லை, அவர்களுடைய பாடல்களும் கேட்டிருப்பீர்கள். எழுத்து கண்ணன்பன் செய்வது கண்பின செய்வது எழுத்து ஒன்று. அது போன்று நீங்கள் உங்கள் தொழில் ஒரு கண்ணாக பாவித்து, மாணவர்கள் முன்னேற்றத்தின் அடுத்த கண்ணாக பாவித்து ஒரு சிறந்த சமுதாயத்தினை நீங்கள் உருவாக்க வேண்டிக் கொண்டு, எனக்கு இதுக்காக சந்தர்ப்பம் அளித்த எக்ஸல் கல்லூரியின் தாளாளர் திரு நடேசன் அவர்களுக்கும் இதுவரும் பொறுமையாக கேட்டுக் கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் The fifth rank holder, Sakundala Devi K. Next, Ambika M. எல்லா சீட்டு வாங்குறப்போ போட்டோ எடுக்கிறத உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அதனால நின்று சரியா போஸ்ட் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு லைஃபாக
சார் இங்கே பாருங்க. செல்ல அனுசூயா கே. தெய்வானை எஸ். தினேஷ் குமார் கே. மேடம் இங்கே பாருங்க. எபனேசர் எம். சார் இங்கே பாருங்க. ஈஸ்வரன் கே. சார் ஈஸ்வரன் எம். காயத்ரி எஸ். கீதா டி. கீதா கே. கோகிலவாணி பி. மேடம் இங்கே பாருங்க. கௌரி சி. இங்கே 4 நிமிஷம் இருக்குது. இளையராஜா பி. 4 நிமிஷம் இருக்குது. 1 நிமிஷம் இருக்கிறப்ப கேசட் மாற்றிக்கிட்டு நிறுத்தணும். ஜெயஸ்ரீ ஆர். பெரிய விஷயம் நான் யாரும் கேட்க ஓகே. நீங்கள் உதவி சமயம் பண்ணால் கூட போதும். ஜெயபிரஷா எம். சார் இங்கே பாருங்க. ஜெயமணி டி. ஜோதி எஸ். ஜோதி லட்சுமி எம். கலைவாணி எம். வாங்க மேடம். கண்ணன் எஸ். கார்த்திகா ஏ. சார் இங்கே பாருங்க. கிருஷ்ணவேணி சி. தேங்க்யூ. குலோத்துங்கன் கே. சார் இங்கே பாருங்க. மரியா லாரன்ஸ் ரத்தினராஜன். நல்லா இருக்கு. நாகப்பட்டி. மூலம் எஸ். சிவசீலன் எஸ். டைம் சொல்லுங்க. உள்ள வேற போகணும்.